கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தனிಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ಈ ಪ್ರೋಗ್ರಾಂನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸಂಧಿಸುವುದರಲ್ಲಿ ನಾವು ಕರ್ತನೊಳಗಡೆ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇವೆ. நீங்கள் எல்லாரும் ஏசப்பாவுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். ಎಲ್ಲರೂ ಯೇಸಪ್ಪನೊಳಗಡೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இயேசுவை நம்புகிற நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். ಯೇಸುವನ್ನು ನಂಬುವಂತ ನಾವೆಲ್ಲರೂ ಭಾಗ್ಯವಂತರು. ஆமென். இன்னும் யார் யார் நீங்க நம்பாம இருக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் இயேசுவை நம்பும்படியாக இந்த ஒரு பதிவின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ಇನ್ನು ಯಾರ್ಯಾರು ಯೇಸುವನ್ನು ನಂಬಲಿಲ್ಲವೋ ನೀವೆಲ್ಲರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬಬೇಕೆಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நாங்க ரெண்டு பேரும் பெங்களூர்ல நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். ನಾವಿಬ್ಬರು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ಆದ್ದರಿಂದ ನೀವು ನಮಗೋಸ್ಕರವೂ ನಮ್ಮ ಸೇವೆಗೋಸ್ಕರವೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ரதங்கள் என்கிறதான தலைப்புல நாம் தியானிக்க இருக்கிறோம். ರಥಗಳು ಎನ್ನುವಂತ ಆ ಒಂದು ಟಾಪಿಕ್ ನ ಮೇಲೆ ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஏன் ரதங்களை குறித்து தியானிக்க வேண்டும்? ಯಾಕೆ ನಾವು ರಥದ ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸಬೇಕು? ரதம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதை காட்டுகிறது? ರಥ ಎಂದರೆ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? எதற்காக இதை பற்றிய சத்தியங்களை நம்ம படிக்கணும்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಇಂತಹ ಸತ್ಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಬೇಕು அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறதான சத்தியத்தினுடைய முகவுரை இன்ட்ரோவை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். ಹಾಗೆ ನಾವು ಓದಲಿರುವಂತ ಆ ಒಂದು ವಿಷಯ ಕುರಿತಾಗಿ ಇವತ್ತು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. ஏன் ரதங்களை குறித்து படிக்க வேண்டும்? ಯಾಕೆ ನಾವು ರಥದ ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸಬೇಕು? இந்த ரதங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதை காட்டுகிறது? ಈ ರಥಗಳು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? இல்லை என்றால் ரட்சிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரதம் என்பது எதை காட்டுகிறது? ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ರಥವಾದದ್ದು ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? பொதுவாகவே நீங்கள் ரதங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா ಸಾಧಾರಣವಾಗಿ ರಥಗಳು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ அது ஒரு வெஹிக்கிள், ஒரு வாகனமாக செயல்படுகிறது. ಅದೊಂದು ವಾಹನವಾಗಿ ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರುತ್ತಿದೆ. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாகனமாக ரதங்கள் இருக்கிறது. ಒಂದು ಸ್ಥಳದಿಂದ ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಸಾಗಿಸುವಂತದ್ದೇ ಒಂದು ರಥವಾಗಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இரண்டாவது இந்த ரதத்தை குறித்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ಎರಡನೇದಾಗಿ ರಥದ ಕುರಿತಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡುವಾಗ, இதை குறித்து நம்ம தியானிக்கும் போது, ಇದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಾಗ, பண்டைய காலங்கள்ல முந்தைய நாட்கள்ல இந்த ரதங்களை ராஜாக்கள், போர் வீரர்கள் ಯುದ್ಧಕ್ಕென்று பயன்படுத்தினாங்க. ಹಿಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ರಾಜರು, ಸೈನಿಕರು ಇದನ್ನು ಯುದ್ಧಕ್ಕಾಗಿ ಬಳಸುತ್ತಿದ್ದರು. இது ஒரு பேசிக்கான காரியம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ಇದೊಂದು ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತುಂಟು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்படியே நீங்க இயேசுவினுடைய வாழ்க்கை, அதாவது நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோடு சம்பந்தப்பட்டு இந்த காரியத்தை பேசணும் அப்படின்னா, ಇದನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಯೇಸುವಿನ ಜೀವಿತವನ್ನು ಹೋಲಿಕೆಯಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುವಾಗ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இப்படி ரதத்தை குறித்து சரித்திரங்கள், ஹிஸ்டரியில நம்ம படிச்சோம் அப்படின்னா நிறைய இருக்குது. ರಥಗಳ ಕುರಿತಾಗಿ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದರೆ ತುಂಬಾ ಅನೇಕ ಉಂಟು. ஆனா நம்முடைய சத்தியத்துக்காக இந்த ரெண்டு காரியங்களை நம்ம எடுத்துக்கிறோம். ನಮ್ಮ ಸತ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. முதல் நான் சொன்னேன், இது ஒரு வெஹிக்கிளா இருக்குது. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, ಇದೊಂದು ವಾಹನವಾಗಿದೆ. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு நபரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாகனமாக ரதங்கள் இருக்கு. ಒಂದು ಸ್ಥಳದಿಂದ ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಜನರನ್ನು ಸಾಗಿಸುವಂತ ಒಂದು ವಾಹನವಾಗಿದೆ. நம்மள இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ரதமாக இயேசு இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಈ ಭೂಮಿಯಿಂದ ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಾಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಒಂದು ರಥವಾಗಿದ್ದಾರೆ. நீங்க புரிந்து கொள்ளணும். ನೀವು ಅರ್ಥೈಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எப்படினாலும் பரலோகம் போயிடலாம் அப்படின்னா முடியாதுங்க. ಹೇಗಾದರೂ ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಅದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த பூமியில நான் ஒரு நல்லது செஞ்சு எல்லாருக்கும் நான் நன்மை செஞ்சு யாருக்குமே கேடு நினைக்காமல், எந்த பொய்யும் பேசாமல், எந்த திருடும் செய்யாமல் இருந்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் நினைக்கிறாங்க. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದಾದರೆ ಅಥವಾ ಯಾವ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು, ಸುಳ್ಳುಗಳು, ಕದಿಯದು ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡದೆ ನಾನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದಾಗ ನನಗೆ ಪರಲೋಕ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಹಾಗೆ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்பவர் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ಇಲ್ಲ ಪ್ರಿಯವಾದವರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸುವಿನಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. இவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் மட்டும்தான் அவர் ஒரு ரதமாக இருக்கிறார். இந்த பூமியிலிருந்து பரலோகம் போய் சேருவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். ಇವರು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬಂದರೆ ಅವರೊಂದು ರಥವಾಗಿದ್ದಾರೆ. ನಾವು ಈ ಲೋಕದಿಂದ ಪರಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಬೇಕಂದ್ರೆ ಆ ರಥವಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿದ್ದಾರೆ. எனவே ரதங்களை குறித்து நாம் படிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ರಥದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಅಂಶವಾಗಿದೆ. இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு நாம் போய் சேருவதற்கு ரதங்கள் முக்கியம். ಈ ಭೂಮಿಯಿಂದ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ரதம் முக்கியமாக இருக்கிறது. ರಥವು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அந்த ரதம் இயேசுவாக இருக்கிறார் என்பதை
சத்தியமாக சுவிசேஷமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். ಆ ರಥವಾಗಿ ಯೇಸು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವಾಗಿ ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ನಾವು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இயேசு நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ரதமாக இருக்கிறார். ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿಸುವಂತ ಒಂದು ರಥವಾಗಿ ಕಾಣப்படுತ್ತಾರೆ. நீங்க வேத வசனத்தின்படி படிச்சோம் அப்படின்னா ಇದನ್ನು ವೇದ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல படிக்கிறோம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ அதுல நம்ம படிக்கும்போது ಅದರಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வர முடியாது, வரமாட்டான் என்று இயேசு சொல்லுகிறார். ಯೇಸು ಅವನಿಗೆ ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೊರತು ಯಾರೂ ತಂದೆ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. பாருங்க, இயேசு இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்துல பரலோகத்திற்கு வர முடியாது. ಯೇಸು ಇಲ್ಲದೆ ಒಬ್ಬರಾದರೂ ತಂದೆ ಬಳಿಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசுதான் ஒரு வழியாக இருக்கிறார். ಯೇಸುವೇ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿದ್ದಾರೆ. இயேசுதான் சத்தியமாக இருக்கிறார். ಯೇಸುವೇ ಸತ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. இயேசுதான் ஜீவனாக இருக்கிறார். ಯೇಸುವೇ ಜೀವವಾಗಿದ್ದಾರೆ. இதைத்தான் ரதத்தோடு ஒப்பிட்டு நாம் படிக்க போகிறோம். ಇದನ್ನೇ ರಥದೊಂದಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இப்ப சொல்லுங்க, ரதங்களை படிக்க வேண்டியது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ರಥಗಳ ಕುರಿತಾಗಿ ಓದುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಅಂಶವಾಗಿದೆ. இப்ப நீங்க ஒத்துக்கொள்வீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ಈಗ ನೀವು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇನೆ. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நாம் போக ரதம் தேவை. ಒಂದು ಸ್ಥಳದಿಂದ ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ ವಾಹನವಾದ ರಥವು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. இந்த பூமியை விட்டு பரலோகம் வரை நாம் போய் சேருவதற்கு இயேசு என்கிற ரதம் நமக்கு தேவையாக ಈ இருக்கிறது. ಭೂಮಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಪರಲೋಕದವರೆಗೆ ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕೆಂದರೆ ವಾಹನವಾಗಿರುವಂತಹ ಆ ರಥವಾಗಿರುವಂತಹ ಯೇಸು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில இயேசு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இந்த இயேசுவின் மூலமாக நாம் பரலோகம் போய் சேர முடியும். ಈ ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರಲು ಸಾಧ್ಯ. இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவர் மூலமாய் நாம் பரலோகத்தை சென்றடைகிறோம். ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಾದರೆ ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர்தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த பூமியில ஒரு நிரந்தரமான சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿರಂತರವಾದ ಸಮಾಧಾನವನ್ನು ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾರೆ. எனவே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இயேசு இருக்க வேண்டியது மிக 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 அவசியம். ನಮ್ಮ ಜೀವಿತದ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಯೇಸು ಅನ್ನುವಂತವರು ತುಂಬಾ ತುಂಬಾ ಒಂದು ಮುಖ್ಯವಾದವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் இந்த பூமியில உயிரோட இருக்கிறாங்க. ಒಂದು ಮನುಷ್ಯನ ಹುಟ್ಟಿದಂದಿನಿಂದ ಒಂದು 60-70 ವಯಸ್ಸು ಜೀವಂತವಾಗಿರುತ್ತಾರೆ. இந்த 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருக்கிற இந்த வாழ்க்கை தான் அவங்களுடைய வாழ்க்கை பிரயாணம். ಈ 60-70 ವರ್ಷದವರೆಗೆ ಇದೆಯಲ್ವಾ, ಅದೇ ಅವರ ಜೀವಿತದ ಒಂದು ಪ್ರಯಾಣ. இந்த பிரயாணம் இயேசு என்கிறதான ரதத்துல அவர்கள் செய்ய வேண்டியது அவசியம். ಈ ಪ್ರಯಾಣವಾದದ್ದು ಯೇಸು ಎನ್ನುವಂತ ರಥದ ಒಳಗಡೆ ಮಾಡುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. எப்படினாலும் வாழலாம் என்பது இல்ல, ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಜೀವಿಸಬಹುದು ಎಂಬುದಲ್ಲ. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு நமக்கு முன்னால வாழ்ந்து போயிருக்கிறார். ಹೀಗೆಯೇ ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ನಮಗಿಂತ ಮುಂಚೆ ಬಂದು ಜೀವಿಸಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. அதனாலதான் யோவான் 14:3வது வசனம் 14வது அதிகாரம் 3வது வசனத்துல படிக்கிறோம் பாருங்க. ಆದ್ದರಿಂದ ಯೋಹಾನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ. அவர் போய் நமக்கு ஒரு ஸ்தலம் ரெடி பண்ணியிருக்கிறார். ಅವರು ಹೋಗಿ ನಮಗೋಸ್ಕರ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்ப அவர் போயிட்டு எங்களுக்கு நமக்காக ஒரு ஸ்தலத்தை ரெடி பண்ணியிருக்கிறார். அப்ப நம்மளும் பின்னாலேயே அவர் பின்னாலேயே போக வேண்டும். ಅವರು ಹೋಗಿ ನಮಗೋಸ್ಕರ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅವರ ಹಿಂದುಗಡೆನೇ ನಾವು ಹೋಗಬೇಕು. இரண்டாவது, இந்த ரதத்தை குறித்து சொன்னேன், முந்தைய நாட்கள்ல யுத்தத்துக்கு போறதுக்காக ராஜாக்களும் போர் சேவகரும் சோல்ஜர்ஸும் இந்த ரதத்தை யூஸ் பண்ணாங்க. ಎರಡನೇದಾಗಿ ರಥವನ್ನು ಹಿಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಸೈನಿಕರು ಯುದ್ಧದ ವೀರರು ಆ ರಥವನ್ನು ಓಡಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. யுத்தத்துக்கு போறதுக்காகவே யூஸ் பண்ணாங்க. ಯುದ್ಧಕ್ಕೋಸ್ಕರನೇ ಅವರು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. யுத்தத்துல போய் சண்டை போடுறதுக்காக, ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಿ ಜಗಳ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ, சத்துருக்களை எதிர்த்து நிற்பதற்காக, ಶತ್ರುಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ಬಿಡುವುದಕ್ಕಾಗಿ, சத்துருக்களை முறியடிப்பதற்காக, ಶತ್ರುಗಳನ್ನು ಮುರಿಯುವುದಕ್ಕಾಗಿ, சத்துருக்களை முதுகு காட்டி ஓட செய்யும்படியாக, ಶತ್ರುಗಳು ಹಿಂದುಗಡೆ ತೋರಿಸಿ ಅವರು ಓಡುವುದಕ್ಕಾಗಿ இந்த ரதத்தை பயன்படுத்தினாங்க. ಈ ರಥವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ್ದಾರೆ. இந்த ரதமாகி இயேசு நமக்குள்ள இருந்தாதான் ಈ ರಥವಾಗಿರುವಂತೆ ಯೇಸು ನಮ್ಮೊಳಗಡೆ ಇರುವುದಾದರೆ நாம் ஜெயிக்க முடியும். ನಾವು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி
வேற யார் ஜெயம் எடுக்க முடியும்? ಯೇಸು ದೇವರ ಕುಮಾರನು ಎಂಬುದಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಸಿ ನಂತರ ಯಾರು ಅವರು ಜಯವನ್ನು ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீங்களா? ಯೇಸುವೇ ದೇವರ ಕುಮಾರನು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? அப்படி நீங்க விசுவாசிங்க, உங்கள் மூலமாக தான் ஜெயம். ಹಾಗೆ ನಂಬುದಾದರೆ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿಯೇ ಒಂದು ಜಯ, உங்களுக்கு தான் ஜெயம். ನಿಮಗೆ ಜಯ. அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஜெயம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಹಾಗೆ ನಂಬುವವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಜಯ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எனவே இயேசு நமக்குள்ள காணப்பட வேண்டும். ಯೇಸು ನಮ್ಮೊಳಗಡೆ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. சாத்தானை எதிர்க்கும்படியாக, ಸೈತಾನನ್ನು ಎದುರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, இந்த உலகத்துல கிரியை செய்வதன பாவத்தை ಈ எதிர்க்கும்படியாக, ಲೋಕದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, உலகத்தின் வல்லமைகளை ಲೋಕದ மேற்கொள்ளும்படியாக, ಶಕ್ತಿಯನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, அந்தகாரத்தின் வல்லமைகளை எதிர்க்கும்படியாக, ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை எதிர்க்கும்படியாக, ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವಂತಹ ದುಷ್ಟ ಸೈನ್ಯವನ್ನು இந்த ಎದುರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ரதமாகி இயேசு நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். ಈ பிரியமானவர்களே, ರಥವಾಗಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮೊಳಗಡೆ ಇರುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ಪ್ರಿಯವಾದವರೇ, இந்த ரதத்துல மறுபடியும் நான் ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு ಈ சொல்லுகிறேன். ರಥದಲ್ಲಿ ಪುನಃ ನಾನು 2 ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஆல்ரெடி 2 காரியம் சொன்னேன். ಆಲ್ರೆಡಿ ನಾನು 2 ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ದೇನೆ. ஒண்ணு, இந்த ரதம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மனிதனை கூட்டு போறதா இருக்குது. ಈ ಒಂದು ರಥವು ಒಂದು ಕಡೆಯಿಂದ ಮತ್ತೊಂದು ಕಡೆಗೆ ಮನುಷ್ಯರನ್ನು ಸಾಗಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. ரெண்டாவது, இந்த ரதத்துல போய் தான் யுத்தம் பண்ணுகிறார்கள். ಎರಡನೇದಾಗಿ ರಥದಲ್ಲಿಯೇ ಹೋಗಿನೇ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. யுத்தம் பண்ணுவதற்கு இந்த ரதம் பயன்படுகிறது. ಯುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಈ ಒಂದು ರಥವಾದದ್ದು ಉಪಯೋಗವಾಗುತ್ತದೆ. இந்த பூமியை விட்டு பரலோகம் போகிறதற்கு இயேசு நமக்கு தேவையாக ಈ இருக்கிறார். ಭೂಮಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಯೇಸು ಅವಶ್ಯಕವಾಗಿದ್ದಾರೆ. அதாவது இயேசு ரதமா இருக்கிறார், அந்த ரதத்துக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். ಯೇಸು ರಥವಾಗಿದ್ದಾರೆ, ಅದರ ಒಳಗಡೆ ನಾವು ಇರಬೇಕು. ரெண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, இயேசுவோடு கூட நாம் காணப்பட வேண்டும். ಯೇಸುವಿನ ಜೊತೆಗೆ ನಾವು ಕಾಣಪಡಬೇಕು. நாம் ரதமாக இருக்கிறோம், நமக்குள்ள இயேசு இருக்கிறார். ನಾವು ರಥವಾಗಿದ್ದೇವೆ, ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಯೇಸು ಇದ್ದಾರೆ. இதுதான் யுத்தத்துக்கு போகிறதான ஒரு ரதம். ಇದೇ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಒಂದು ರಥ. நாம் ஒரு ரதமாக இருக்கிறோம், ನಾವು ಒಂದು ರಥವಾಗಿದ್ದೇವೆ, நமக்குள்ள இயேசு இருக்கிறார். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಯೇಸು ಇದ್ದಾರೆ. அங்கதான் ஜெயம். பிரியமானவர்களே, ಅಲ್ಲೇ ಜಯ. ಪ್ರಿಯವಾದವರೇ, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்க இழந்துடவே ನಮ್ಮ இழந்துடாதீங்க. ಒಳಗಡೆ ಯೇಸು ಇದ್ದಾರೆ ಎಂಬುವಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಲೇಬೇಡಿ. எப்ப இயேசு என் கூட இல்லையோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ அப்பதான் சாத்தான் பலமுள்ளவனாக மாறுகிறான். ಅಯ್ಯೋ, ಯೇಸು ನನ್ನ ಜೊತೆಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯಾವಾಗ ನೀವು ಯೋಚಿಸುತ್ತೀರೋ ಆವಾಗಲೇ ಸೈತಾನನು ಬಲವುಳ್ಳವನಾಗಿರುತ್ತಾನೆ. அவனுக்கு பலன் எப்ப கிடைக்குது அப்படின்னா நமக்குள்ள வருகிறதான அவிசுவாசத்தின் மூலமாக தான் சாத்தானுக்கு பலன் கிடைக்கிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಅಪನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿನೇ ಸೈತಾನನಿಗೆ ಒಂದು ಬಲ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நாம் விசுவாசிக்கும் பொழுது சாத்தான் பலவீனமாகிறான். ನಾವು ನಂಬುವಾಗ ಸೈತಾನನು ಬಲಹೀನನಾಗುತ್ತಾನೆ. நமக்குள்ள இருக்கிற இயேசு பலமுள்ளவராக ನಮ್ಮ மாறுகிறார். ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಲವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியினால் நம்மை பலப்படுத்துகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. விசுவாசத்தின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். ವಿಶ್ವಾಸದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. அப்ப இன்னும் நாம் பலசாலிகளாய் ಅವಾಗ மாறுகிறோம். ನಾವು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಬಲಶಾಲಿಗಳಾಗಿರ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இப்ப அதே போலதான் அதுக்கு ஒப்பிட்டே தான் நான் அடுத்து ஒரு 2 காரியத்தை சொல்றேன். ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅದೇ ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ಇನ್ನೂ 2 ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. இயேசு ரதமாக இருக்கிறார். ಯೇಸು ರಥವಾಗಿದ್ದಾರೆ. இந்த ரதத்துக்கு உள்ள நாம் இருக்க வேண்டும். ಈ ರಥದ ಒಳಗಡೆ ನಾವಿರಬೇಕು. இது பழைய ஏற்பாட்டு சத்தியமா எடுத்துக்கொள்ளுங்க. ಇದೊಂದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಸತ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. இல்ல, அதாவது நான் ஒரு உதாரணமா தான் சொல்றேன். இதுதான் பழைய ஏற்பாட்டு சத்தியம் அப்படி நான் உங்களுக்கு சொல்லல. ನಾನು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆ. ಇದೇ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಸತ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய சத்தியத்தின் பிரகாரமா நான் உங்களுக்கு சொல்றேன். ನಾನು ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இயேசு ரதமாக இருக்கிறார், இயேசுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இது ஒரு பழைய ஏற்பாடு. ಯೇಸು ರಥವಾಗಿದ್ದಾರೆ, ಆ ರಥದ ಒಳಗಡೆ ನಾವಿದ್ದೇವೆ. ಇದೊಂದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தாவீது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಮರಣದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಆ ಗಾಢಾಂಧಕಾರದಲ್ಲಿ ನಾನು ನಡೆದರೂ ನೀನು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದಿ. இனி வரும் நாட்கள்ல நம்ம படிப்போம், கிதியோன் தேவன் அப்படிங்கறதான ரதத்துக்கு உள்ள இருந்ததாக நம்ம படிக்கலாம். ಇನ್ನು ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಗಿದ್ಯೋನ್ ದೇವರ ರಥದ ಒಳಗಡೆ ಇದ್ದನೆಂಬುದಾಗಿ ನಾವು ಓದೋಣ. தேவன் கிதியோனுக்கு ஒரு ரதமாக இருந்தார். ದೇವರು ಗಿದ್ಯೋನಿಗೆ ಒಂದು ರಥವಾಗಿದ್ದರು. கிதியோன் தேவனுக்குள்ள இருந்தார். ಗಿದ್ಯೋನ್ ದೇವರ ಒಳಗಡೆ ಇದ್ದನು. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯೇ ಕರ್ತನು ನಿನ್ನ ಜೊತೆಯಾಗಿರುತ್ತಾನೆ. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு அனுபவங்கள். ಇದೆಲ್ಲ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಅನುಭವಗಳು. கர்த்தர் அவங்களோட இருந்தார். ಕರ್ತನು ಅವರ ಜೊತೆಯಾಗಿದ್ದರು. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ಅಬ್ರಾಮ್, ಈಸಾಕ್, ಯಾಕೋಬನ ದೇವರು ನಿನ್ನ ಜೊತೆ
ಜೊತೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ಯಾಕೋಬನಿಗೂ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. மோசேக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ಮೋಶೆಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஜோசுவாவுக்கு சொன்னார், யோசுவாவுக்கு சொன்னார், நான் மோசையோட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன். ಯೆಹೋಶುವನಿಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನು ಮೋಶೆ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಸಂಗಡದಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ. சாமுவேலோட கர்த்தர் கூட இருந்தார். ಸಮುವೇಲನ ಜೊತೆಗೆ ಕರ್ತನು ಇದ್ದರು. தாவீதோட கர்த்தர் கூட இருந்தார். ದಾವೀದನ ಜೊತೆಗೆ ಕರ್ತನು ಇದ್ದರು. இவங்களெல்லாம் கூட இருந்தார். ಇವರೆಲ್ಲರ ಜೊತೆಗೆ ಇದ್ದರು. இது ஒரு பழைய ஏற்பாட்டு கால அனுபவம். ಇದೊಂದು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದ ಅನುಭವ. தேவன் ரதமாக இருக்கிறார், தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ದೇವರು ರಥವಾಗಿದ್ದಾರೆ, ದೇವರ ಒಳಗಡೆ ನಾವಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆனால் புதிய ஏற்பாட்டு அனுபவம் என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಅನುಭವ ಏನು ಗೊತ್ತಾ? ஆண்டவர் நம்மையே ஒரு ரதமாய் மாற்றுகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನೇ ಒಂದು ರಥವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. நமக்குள்ள தேவன் இருக்கிறார். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ದೇವರಿದ್ದಾರೆ. இதுதான் புதிய ஏற்பாட்டு அனுபவம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಒಂದು ಅನುಭವ. நாமே தேவனுடைய வீடாக இருக்கிறோம். ನಾವೇ ದೇವರ ಮನೆಯಾಗಿದ್ದೇವೆ. தேவன் நமக்குள்ள இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. அப்ப நான் ஒரு ரதமாக இருக்கிறேன், ನಾನೊಂದು ರಥವಾಗಿದ್ದೇನೆ, நீங்க ஒரு ரதமா இருக்கிறீங்க. ನೀವೊಂದು ರಥವಾಗಿದ್ದೀರಾ. உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ದೇವರಿದ್ದಾರೆ. இதுதான் புதிய ஏற்பாட்டு அனுபவம். இது ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಅನುಭವ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இதை நம்ம வசனங்கள் மூலமாகவும் படிக்கலாம். ಇದನ್ನು ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿಯೂ ನಾವು ಓದೋಣ. பழைய ஏற்பாட்டுல உள்ளதை நான் அப்படியே மேலாப்புல சொல்லிட்டு வந்தேன். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ನಾನು ಮೇಲೆ ಮೇಲೆ ನೋಟಕ್ಕೆ ನಾನು ಹೇಳಿಕೊಂಡು ಬಂದೆನು. ஆபிரகாமோட கர்த்தர் கூட இருந்தார். ಅಬ್ರಹಾಮನ ಜೊತೆಗೆ ಕರ್ತನಿದ್ದನು. யாக்கோபோட கர்த்தர் கூட இருந்தார். ಯಾಕೋಬನ ಜೊತೆಗೆ ಕರ್ತನಿದ್ದನು. மோசையோடு கூட கர்த்தர் கூட ಮೋಶೆಯ இருந்தார். ಜೊತೆಗೆ ಕರ್ತನಿದ್ದನು. இப்படிலாம் வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து மேலாப்புல சொல்லிட்டு வந்தேன். ಈಗ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ವಿಷಯಗಳನ್ನು ನಾನು ಮೇಲೆ ಮೇಲೆ ನಾವು ಹೇಳಿಕೊಂಡು ಬಂದೆನು. இதே ரீதியில நீங்க புதிய ஏற்பாட்டுல வந்து நமக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம வசனம் மூலமா படிக்கலாம். ಇದೇ ರೀತಿ ದೇವರು ನಮ್ಮೊಳಗಡೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. 1 ಕೊರಿಂಥಿಯர் 3வது அதிகாரம் 1 ಕೊರಿಂಥಿಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்துல படிக்கும்போது, 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் ನೀವು இருக்கிறீர்கள், ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. உங்களில் என்பது உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುವಂತದ್ದು. நான் ஒரு தேவனுடைய ஆலயம், ನಾನೊಂದು ದೇವರ ಆಲಯ, எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். ನನ್ನ ಒಳಗಡೆ ದೇವರ ಆತ್ಮನವರಿದ್ದಾರೆ. என்னோடு கூட இல்ல அவர், ನನ್ನ ಜೊತೆಗಿಲ್ಲ, எனக்குள்ள இருக்கிறார். ನನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನು ನಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இதுதான் பிரியமானவர்களே ரதத்தை குறித்ததான ஒரு சத்தியம். ಇದೇ ಪ್ರಿಯವಾದವರ ರಥದ ಕುರಿತಾಗಿರುವಂತ ಒಂದು ಸತ್ಯ. ஒன்று, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ಒಂದು ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. இரண்டாவது, தேவன் நமக்கு உள்ள இருக்கிறார். ಎರಡನೇದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. இந்த ரெண்டு விசுவாசம் தான் இந்த வாழ்க்கையில, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்மை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. ಎರಡು ವಿಶ್ವಾಸವು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. இந்த ரெண்டு விசுவாசம் தான் ಈ ಎರಡು ವಿಶ್ವಾಸವು நம்ம இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ಈ ಭೂಮಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. இந்த விசுவாசத்திலேயே நாம் வளர்ந்து பெருக ಈ வேண்டும். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆದು ನಾವು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಬೇಕು. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ದೇವನನ್ನ ಜೊತೆಯಾಗಿದ್ದಾರೆ. மற்றொரு காரியம், தேவன் எனக்கு உள்ள இருக்கிறார். ಎರಡನೇ ಕಾರ್ಯ, ದೇವರು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பது பழைய ஏற்பாடு. ದೇವನನ್ನ ಜೊತೆಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ. தேவன் எனக்கு உள்ள இருக்கிறார் என்பதுதான் புதிய ஏற்பாடு. ದೇವನನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ. இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு உள்ள இருக்கிறார் பிரியமானவர்களே. ಇವತ್ತು ಆತ್ಮನಾದವರು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ ಪ್ರಿಯವಾದವರೇ. தேவனே நமக்கு உள்ள வாசம் பண்ணுகிறார். ದೇವರು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. கைகளால் கட்டப்பட்டதான ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. ಕೈಗಳಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நம்முடைய சின்ன இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணும்படி ಚಿಕ್ಕ விரும்புகிறார். ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அருமையான நண்பனே, ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ, தேவனை அறியாமல் நீ இருந்தால், ದೇವರನ್ನು ತಿಳಿಯದೆ ನೀನು ಇರುವುದಾಗಿದೆ, இயேசுவை ஒரு மத தலைவராக, ஒரு மதத்தை சார்ந்தவராக நீங்கள் பார்க்க வேண்டாம். ಯೇಸುವನ್ನು ಒಂದು ಮತಕ್ಕೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಮತದ ಒಂದು ಅಧಿಕಾರಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದು ಬೇಡ. இவர் ஒரு மத தலைவர் அல்ல. ಇವರೊಂದು ಮತದ ಅಧಿಕಾರಿ ಅಲ್ಲ. கிறிஸ்தவ மதத்தை பரப்பும்படியாக வந்தவர் அல்ல. ಕ್ರಿಸ್ತನ ಮತವನ್ನು ಹರಡಿಸುವುದಕ್ಕೋಗಿ ಬಂದವರಲ್ಲ. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டவர். ಇಡೀ ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತು ತೀರಿಸಿದಂತ ಒಂದು ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿಯಾಗಿದ್ದಾರೆ. மனுஷருடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக வெளிப்பட்டவர். ಮನುಷ್ಯರ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡಿ ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಕಟವಾದವರು. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்டவர். ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಪ್ರಕಟವಾದವರು. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கும்படியாக வெளிப்பட்டவர். ഇരുಳಿನಲ್ಲಿರುವಂತಹ ಜನರು ದೊಡ್ಡ ಬೆಳಕನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಪ್ರಕಟವಾಗಿದ್ದಾರೆ. நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்க? ನೀವು ಈಗ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದೀರಾ? என்னை யாருமே விடுதலையாக்க முடியாதுங்கிற நிலவரத்துல இருக்கிறீங்களா? ನನ್ನನ್ನು ಯಾರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? அப்படி நீங்க யோசிக்கிறீங்களா? ಹಾಗೆ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? யாருமே விடுதலையாக்குறது ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಿಲ್ಲವಲ್ಲ? இந்த பாவத்தை
பாவத்திலிருந்து நான் எப்படி வெளியே ಈ வர்றது? ಪಾಪದಿಂದ ನಾನು ಹೇಗೆ ಹೊರಗಡೆ எனக்கு ಬರುವುದು? இருக்கிற போராட்டங்களிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது? ನನಗಿರುವಂತಹ ಹೋರಾಟದಿಂದ ಹೇಗೆ ನಾನು ಹೊರಗಡೆ இந்த ಬರುವುದು? பிசாசின் பிடியிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது? ಸೈತಾನ ಹಿಡಿತದಿಂದ ಹೇಗೆ ನಾನು ಹೊರಗಡೆ ಬರುವುದು? இப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குதா? ಹೀಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? உங்களை விடுதலையாக்கும்படியாக தான் இயேசு மாம்ச ரூபத்தில் இந்த பூமிக்கு வந்தார். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಮಾಂಸದ ಒಂದು ಶರೀರದ ರೂಪದಲ್ಲಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. நீங்களும் நானும் ஒரு ரதமாக இருக்கிறோம். ನೀವು ನಾವೊಂದು ರಥವಾಗಿದ್ದೇವೆ. நமக்குள்ள தேவன் ನಮ್ಮ இருக்கிறார். ಒಳಗಡೆ ದೇವರಿದ್ದಾರೆ. நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். அவர் நம்மோடு கூட ಆತ இருக்கிறார். ನಮ್ಮ ಜೊತೆಯಾಗಿದ್ದಾರೆ. மற்றொரு பக்கத்துல அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಆತ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. என் கூட இருக்கிறாருங்கிறத விட எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பது ஒரு மேன்மையான அனுபவம். ನನ್ನ ಜೊತೆಗಿರುವುದಕ್ಕಿಂತ ನನ್ನ ಒಳಗಡೆ ಇರುವುದೇ ಒಂದು ಉನ್ನತವಾದಂತ ಒಂದು ಅನುಭವವಾಗಿದೆ. என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கையை பிடிச்சு நம்ம சொல்றது போல. ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ನಾನು ಇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ. ஆனா எனக்கு உள்ள இருக்கிறாருங்கிறது எப்படி தெரியுமா? ಆದ್ರೆ ನನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? அவங்களுக்காக நான் உசுரை கூட கொடுப்பேன். ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಉಸಿರನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய நான் ரெடியா இருக்கிறேன். ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೇನೆ. இதுதான் இயேசு எனக்கு உள்ள இருக்கிறாரு. ಯೇಸು ನನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅರ್ಥ. சொல்லுங்க, இயேசு உங்களோட இருக்கிறாரா, உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ಯೇಸು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಾಗಿದ್ದಾರಾ, ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರಾ ಹೇಳಿರಿ. நீங்கள் ஒரு ரதமாக இருக்கிறீர்கள். ನೀವೊಂದು ರಥವಾಗಿದ್ದೀರಾ. நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களோடும் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಯೇಸು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಾಗಿ ಇದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಒಳಗಡೆನೂ ಇದ್ದಾರೆ. ரெண்டு விதத்துல ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிறார். ಎರಡು ವಿಧದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கிறார். ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இரண்டாவது நமக்கு உள்ள இருந்து கிரியை செய்கிறார். ನಮ್ಮ ಒಳಗಡೆನೆ ಇದ್ದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நமக்கு உள்ள இருந்து அவர் நம்மை நம்மை சரிப்படுத்த வேண்டியதான காரியங்கள் எல்லாம் அவர் நமக்குள்ள இருந்து செய்கிறார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಸರಿಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನು ಒಳಗಡೆ ಇದ್ದುಕೊಂಡು ಅವರು ಸರಿ ಮಾಡುತ್ತಾರೆ. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், நான் கோபப்படுற சுபாவம் உள்ளவனா இருக்கிறேன். ನಾನು ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ನಾನು ಕೋಪ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. எப்படியாவது அந்த ஒரு சுபாவத்தை நான் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ಹೇಗಾದ್ರೂ ಆ ಸ್ವಭಾವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. இந்த கோபம் என்று எனக்குள்ள கிரியை செய்வதான அந்த சுபாவத்தை அழிக்கும்படியாக எனக்கு உள்ள இயேசு வருகிறார். ಈ ಕೋಪವನ್ನಂತ ಸ್ವಭಾವವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರನ್ನ ಒಳಗಡೆ ಬರುತ್ತಾರೆ. வெளிப்பிரகாரமாக எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಎಷ್ಟೋ ನನಗೆ ಸಮಸ್ಯೆಗಳುಂಟು. பிசாசினுடைய போராட்டங்கள் இருக்கிறது. ಸೈತಾನನ ಹೋರಾಟಗಳುಂಟು. மனுஷருடைய தாக்குதல்கள் இருக்கிறது. ಮನುಷ್ಯರ ಒಂದು ಹೋರಾಟವಿದೆ. இப்படி பல விதங்கள்ல வெளிப்பிரகாரமாக எனக்கு போராட்டங்கள் இருக்கிறது. ಹೀಗೆ ಹಲವು ವಿಧದಲ್ಲಿ ಹೊರಗಿನ ತೋರಿಕೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಹಲವು ವಿಧವಾದ ಹೋರಾಟಗಳುಂಟು. இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ಇವೆಲ್ಲಗಳ ನಡುವೆ ಕರ್ತನ ನನ್ನ ಜೊತೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ಕರ್ತನ ಜೊತೆಯಾಗಿದ್ದಾರೆ. வெளிப்பிரகாரமான போராட்டங்களை எதிர்க்கும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾದ ಎಲ್ಲಾ ಹೋರಾಟಗಳನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಜೊತೆಗೂ ಇದ್ದಾರೆ. உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறதான எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் அழிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ಮರಣದ ಬಂಧನದಲ್ಲಿ ಮರಣದ ಶಕ್ತಿಯಲ್ಲಿರುವಂತ ಜನರಿಗೆ ಅವರು ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ. மரண இருள்ல இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமாக இயேசு வந்தார். ಮರಣದ இருಳಿನಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಯೇಸು ಬೆಳಕಾಗಿ ಬಂದರು. நீங்க எந்த இருள்ல இருக்கிறீங்க? ನೀವು ಯಾವ இருಳಿನಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்க? ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? நீங்க எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் இந்த சத்திய வார்த்தைகள் உங்களை விடுதலையாக்கும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு பேசுகிறோம். ನೀವು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಈ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವಿರಿ, ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. இந்த ரதத்தை பற்றிய சத்தியங்களை இன்றிலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ರಥದ ಕುರಿತಾಗಿ ನಿರಂತರವಾಗಿ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಿಮಗೆ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. எந்த ஒரு தடைகளும் வரக்கூடாது. ಯಾವ ವಿಧವಾದ ತಡೆಗಳು ಉಂಟಾಗಬಾರದು. எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களோடு இந்த ஊழியத்தில் அனுகூலமாய் இருக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ಎಲ್ಲಾ ದಿವಸವೂ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಸೇವೆಗೆ ಅನುಕೂಲವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இந்த சத்தியங்கள் எப்படியாகிலும் எல்லா கிராமங்களிலேயும் போய் சேர வேண்டும். ಈ ಸತ್ಯವಾದದ್ದು ಎಲ್ಲಾ ಗ್ರಾಮಗಳಿಗೆ ಹೋಗಿ ಸೇರಬೇಕು. நீங்கள் எல்லாரும் ஒரு ரதமாக இருக்கிறீர்கள் என்பதை ஆவியானவர் இந்த சத்தியத்தின் மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும். ನೀವೆಲ್ಲರೂ ಒಂದು ರಥವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಆತ್ಮನಾದವನ ಸಹಾಯದಿಂದ ಅದು ದೃಢಪಡಿಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எனவே ரதத்தை பற்றி நாம் படிக்கிறதான சத்தியங்கள் ஏதோ நம்ம நாலேஜுக்காகவோ ஒரு அறிவுக்காகவோ நாம் இதை படிக்க வேண்டாம். ರಥದ ಕುರಿತಾದಂತ ಸತ್ಯವು ಒಂದು ತಿಳಿವಳಿಕೆಗೋಸ್ಕರ, ಒಂದು ನಾಲೆಜ್ಗೋಸ್ಕರ ಓದುವುದು ಬೇಡ. அதே வேளையில இந்த வசனத்தின் மூலமாக எப்படியாயிலும் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்கிறதான அந்த ஒரு தாகத்தோட இந்த சத்தியங்களை நான் படித்தால்
இந்த சத்தியம் எனக்குள்ள ஒரு பக்தி விருத்தியை ಈ உண்டாக்கும். ವಾಕ್ಯವು ಹೇಗಾದ ನನ್ನ ಹೃದಯದೊಳಗಡೆ ಆಳವಾಗಿ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಯೋಚಿಸಿ ಅದನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಾನು ಓದುವುದಾದರೆ ಆ ಪ್ರೀತಿ ಆದದ್ದು ಒಂದು ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯಾಗಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. பைபிள் நாலேஜுக்காக நீங்க கேட்காதீங்க. ಬೈಬಲ್ ನಾಲೆಜ್ಗೋಸ್ಕರ ನೀವು ಕೇಳಬೇಡಿರಿ. எப்படியாயும் நம்முடைய வாழ்க்கை இயேசுவை போல மாறணுங்கிற ஒரு தாகத்தோட கேளுங்க. ಹೇಗಾದ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಯೇಸುವಿನ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದಾವದೊಂದಿಗೆ ನೀವು ಕೇಳಬೇಕು. ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. கண்களை மூடிக்கொள்ளுங்க. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಿರಿ. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, கொடுத்த இந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக ஸ்தோத்திர சுவாமி. தொடர்ச்சியாக உங்களுடைய சத்தியங்களை தியானிக்கும்படியாக இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி ஒரு கூட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 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 கர்த்தாவே ப்ரோக்ராமை பார்த்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் 12 விதமான ரதங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம் சுவாமி. ஆமேனப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஏற்ற கிருபை தாங்க. அந்த சத்தியங்கள் எங்களை விடுதலையாக்கட்டும் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்க எல்லாருக்குள்ளேயும் பெரிய ஒரு பக்தி விருத்தியை உண்டு பண்ணட்டும். இந்த வேளையிலையும் கட்டுகளோடும் உபத்திரவங்களோடும் வியாதிகளோடும் போராட்டங்களோடும் பிரச்சனைகளோடும் ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த புரோகிராமை பார்த்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுதலையாக்குகிறோம். ஜீசஸ் ஷபாக்கரா பக்கத்துடா கடா பக்கத்துடா. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உள்ள இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு உள்ள இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. ரதமாய் நீர் எங்களுக்குள்ள இருந்து செயல்படும். ரதமாய் நாங்களும் உமக்குள்ள காணப்பட உதவி செய்யும் சுவாமி. வேகமாய் நீர் வெளிப்பட போகிறீர் சுவாமி. உம்மை முகமுகமாய் சந்திக்க எங்களை தகுதிப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.